திருச்சி ஹோட்டல் பிரீஸ் ரெசிடென்சியில் நடைபெறும் PRCI கருத்தரங்க நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். நீட் தேர்வு போராட்டத்தின் எதிரொலியாக புதுச்சேரியில் கடற்கரை சாலை மூடப்பட்டிருக்கிறது. இந்த நீட் தேர்வு அந்த வினாத்தாள் கசிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடெங்கிலும் மாணவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் புதுச்சேரியில் கடற்கரை சாலை மூடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற முக்கிய செய்தியை பார்க்குறோம். கூடுதல் தகவல்களை கேட்போம். செய்தியாளர் எழில் இணைகிறார். எழில், இப்போ புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் நீட் போராட்டத்தின் எதிரொலியாக அந்த கடற்கரை சாலை மூடப்பட்டிருப்பதாக அறிகிறோம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வீக்கெண்ட் அப்படின்னு இருக்கும்போது புதுச்சேரிக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கையுமே அதிகரிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது இப்போ இந்த விவகாரத்தினால கடற்கரை சாலை மூடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த சுற்றுலா பயணிகள்லாம் என்ன சொல்கிறாங்க? இல்லை இது ஒரு தற்காலிகமாக தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? மீண்டும் நாளைய தினம் அந்த கடற்கரை சாலை திறக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? நீட் தேர்வை ரத்து செய்யக்கோரி நாடு முழுவதும் பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் புதுச்சேரியிலும் நேற்று முதல் குறிப்பாக மாணவர் அமைப்பினர் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். இன்றும் அதன் தொடர்ச்சியாக இரண்டாவது நாளாக பல்வேறு கல்லூரிகளில் மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இன்று மாலை புதுச்சேரி பிரதான சாலை எனப்படும் கடற்கரை சாலையில் உள்ள பல்வேறு இடங்களில் மாணவர்கள் ஒன்றிணைந்து இந்த நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி போராட்டங்களில் ஈடுபட உள்ளதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் உடனடியாக பெரியகடை போலீசார் கடற்கரை சாலைக்கு சென்று அங்கு நடைபயிற்சி மேற்கொண்டிருந்த பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை வெளியேற்றினர். வெளியேற்றி முழுவதுமாக கடற்கரை சாலையை தடுப்புகளை அமைத்து முழுவதுமாக மூடியுள்ளனர். நீங்கள் குறிப்பிட்டது போல புதுச்சேரியை பொறுத்தவரை வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 தினங்களிலும் ஏராளமான வெளிமாநில சுற்றுலா பயணிகள் புதுச்சேரிக்கு வருவதுண்டு. குறிப்பாக புதுச்சேரி கடற்கரை சாலையில் அதிகப்படியான நேரங்களை செலவழிப்பதும் உண்டு. இந்நிலையில் இந்த போராட்டம் அறிவிப்பு ஒரு எதிரொலியின் காரணமாக தற்பொழுது கடற்கரை சாலை முழுவதுமாக மூடப்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரிக்கு வந்துள்ள சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்ப வெளியே அனுப்பப்பட்டுள்ளனர். போலீசாரை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது என்ன தகவல் தெரிவித்துள்ளார்கள் என்றால், இந்த போராட்டத்தின் காரணமாக தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாகவும் மீண்டும் மாணவர்களின் அடுத்த கட்ட நடவடிக்கையை பொறுத்து மீண்டும் கடற்கரை சாலையை திறப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் காவல்துறை சார்பில் தற்போது தகவலானது தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது இந்த கடற்கரை சாலை மூடப்பட்டதன் காரணமாக கடற்கரை சாலைக்கு வந்துள்ள பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்வது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி. திருச்சி ஹோட்டல் பிரீஸ் ரெசிடென்சியில் நடைபெறும் PRCI கருத்தரங்க நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.